திருதராஷ்டிரன் கண் தெரியாதவர் என்பதால் காந்தாரி தன் கண்களை துணியால் கட்டிக்கொள்கிறாள். பாண்டு மன்னன் சாபம் பெற்று கானகம் செல்கிறான். அங்கு குந்திக்கு தேவர்களின் அருளால் 3 மகன்கள் பிறக்கின்றன. மாத்திரிக்கு 2 மகன்கள் பிறக்கிறார்கள். பாண்டு இறக்கவே 5 சிறுவர்களும் ஹஸ்தினாபுரம் வருகிறார்கள். காந்தாரிக்கு 100 மகன்கள் பிறக்கிறார்கள். மூத்தவன் துரியோதனன் சிறுவயதிலேயே பாண்டவர்கள் மீது பொறாமை கொள்கிறான். துரோணாச்சாரியர் குருவாக வருகிறார். அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்து விளங்குகிறான். எனது குரு தட்சணை ஆச்சாரியரே. ஓ அர்ஜுனா, உன் திறமை உண்மையானால் என் சவாலை ஏற்றுக்கொள். இந்த கர்ணன் உன்னை போருக்கு அழைக்கிறான். கர்ணனை அங்க தேசத்தின் மன்னனாக அறிவிக்கிறேன். இந்த அரண்மனை மெழுகாலானது. பாண்டவர்கள் உள்ளே வந்தவுடன் நாம் நெருப்பு வைத்துவோம். யாரும் தப்ப முடியாது. விதுரரின் எச்சரிக்கையால் பாண்டவர்கள் சுரங்கம் வழியாக தப்பிச் செல்கிறார்கள். மாளிகை எரிகிறது.